ஆமா நம்ம படம் ப்ரோ. சாதி பத்தி பேசியிருக்காரு, அரசியல் பத்தி பேசியிருக்காரு. ஒரு நல்ல கருத்து. இப்ப எனக்கு ஒரு புரட்சி எப்படி வந்தது, இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு புரட்சி வந்தது. இப்ப நான் வேலையில போய் ஒரு புரட்சி எடுப்பேன். அடுத்த புரட்சி நான் தான் வருவேன். என் தலைவர் சாவஸ்டாங்க ஒரு புரட்சி எடுப்பேன். Hey hello வணக்கம், good evening to all, welcome to Mr. Asal channel. டைரக்ஷன் அவரோட வெற்றி மன்னனோட டைரக்ஷன் சொல்ல தலைவர் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட ஆமா நம்ம படம் ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங் சாதி பத்தி பேசியிருக்காரு, அரசியல் பத்தி பேசியிருக்காரு. படத்துல ஒரு நல்ல கருத்து. இப்ப எனக்கு ஒரு புரட்சி எப்படி வந்தது, இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு புரட்சி வந்தது. இப்ப நான் வேலையில போய் ஒரு புரட்சி எடுப்பேன். அடுத்த புரட்சி நான் தான் வருவேன். என் தலைவர் சாவஸ்டாங்க ஒரு புரட்சி எடுப்பேன். 10 நிமிஷம் தான் அதில் வராது. அவர் ஃபர்ஸ்ட் பாட்டில் அவர் லீட் முடிஞ்சிச்சு. இப்போ சூரியன் இல்லை இந்த படத்தில். என் தலைவர் விஜய் சேதுபதி பிக் பாஸ் பிக் பாஸ் அவர் தான் கலக்கிறார் படத்தில். அந்த அளவுக்கு வந்து படத்தை கலந்து சூப்பர். நன்றி வணக்கம். படம் பார்த்தீங்கன்னா விடுதலை. இந்த படத்தோட பேர் விடுதலை. நம்ம இந்தியாவில் எப்படி விடுதலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அது போலதான் இந்த படத்தோட பேர் விடுதலை. ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இவர் போராடுறாரு. ஏன்னா வேலையில நம்மளுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஒரு மேனேஜர் நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த வேலையில நடக்கிற வன்முறையை தான் இவர் வந்து பேசுறாரு. ஏன்னா நம்மளோட உழைப்பு அவங்க எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுக்கிறாங்க அதை தான் இவர் எடுத்து சொல்றாரு. இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில என் தலைவர் விஜய் சேதுபதி வேற சாவடிக்கிறாங்க. இப்ப அடுத்தது யார் புரட்சி எடுப்பா? புரட்சி எடுக்க ஆள் இல்லை. அதுக்குதான் சூரிய 3வது பாட்டுக்கு வர்றாரு. ஏன்னா அந்த படத்துல அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு. ஏன்னா வேலையில இப்ப நான் போய் என்னோட புரட்சி எடுக்கிறேன். இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் என் கண்ணுக்குள்ள வந்து நிக்குது தலைவா, நிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு புரட்சி. கருப்பு வண்ணம் நம் வண்ணத்தின் அடையாளம் காட்டுகிறாரு படத்துல. இளையராஜா போட்டுகிறாரு மெட்டு. அதெல்லாம் அருமையாக இருக்கிறது. ஒரு மெட்டும் எல்லாருக்கும் தலை படம். நீங்களும் வந்து பாருங்க. தலை அவரோட ஆக்டிங் வேற மாரி. தலை படத்துல அவரோட கதையை நம்ம வந்து தலை அவர் நடிப்பை வந்து சிகரம். பிக் பாஸ்ல அவர் ஆனா போயிட்டாரு. அடுத்து அவர் இது போல நிறைய படம் நடிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. நம்மளுக்கு ஸ்பாட்ல வரணும் தலை. கருப்பு பாருங்க, முடியல இருக்க கருப்பு. நீங்களும் போட்டுக்கிறீங்க கருப்பு. அதனால கருப்பு நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. சூர்யா ஒரு 10 நிமிஷம் தான் தலை வந்து படத்துல நடிச்சிருக்காரு. அவரை பத்தி பேசாதீங்க. ஏன்னா அவர் பார்ட் 3க்கு வந்துட்டாரு. அதனால இந்த படம் ஃபுல்லா விஜய் சேதுபதி அண்ணன் தான் கலக்கிட்டாரு. ஆனா அவரை சாவடிச்சு என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபைட் தலை